السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவற்றி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுடைய பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். ஏன் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இரட்சகனான அல்லாஹுவை பற்றியும், அவனுடைய தன்மைகளை பற்றியும், அவனுடைய குணங்கள் பற்றியும், அவனுடைய ஆற்றல்கள் பற்றியும் இஸ்லாமிய சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகவும், அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: இன்னல்லாஹ திஸ்அத்தும் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் உள்ளன. அந்த திருநாமங்களை யார் மனனம் செய்கின்றார்களோ, மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா, அந்த திருநாமங்களை யார் மனனம் செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப
அந்த திருநாமங்களை கொண்ட அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அந்த தன்மைகளை எல்லாம் தன்னகத்தே வைத்திருக்கின்ற அந்த அல்லாஹுடைய ஆற்றல்கள் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் சற்று விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஒரு தலைப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது இந்த வாரத்தோடு முடியக்கூடிய ஒரு தலைப்பு அல்ல, பல வாரங்களாக தொடரக்கூடிய ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வை பற்றிய அந்த அறிவை இன்ஷா அல்லாஹ் நாம் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முதலிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆன் ஷரீஃபிலே எப்படியெல்லாம் அவனை வர்ணித்து அவன் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்ற செய்திகளை ஒரு சில வசனங்களின் மூலமாக உங்களுக்கு நான் எடுத்து வைக்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 7வது அத்தியாயத்தினுடைய 180வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. ஃபதுஉ பிஹா, அந்த திருநாமங்களை கொண்டு அவனை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். சயுஜ்ஸௌன மா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அந்த செயலுக்காக அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹுக்கு அல்லாஹ் என்ற பெயர் மாத்திரம் அல்ல, இதைவிட அழகான திருநாமங்கள் எல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று 4வது அத்தியாயத்தினுடைய 42வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் தன்னுடைய ஆற்றலை குறித்து, லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், அவனுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அவனுக்கு ஒப்பாக எந்த பொருளும் இல்லை. வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் கேட்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை குறித்து அங்கே பேசுகிறார். அதே போன்று நாமெல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய 112வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், 112வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று ஒரு கேள்வியையும் அல்லாஹ் நமக்கு எழுப்புகின்றான். 19வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தில், ஹல் தஅலமு லஹு ஸமியா, பெயரில் வல்லமையில் அவனுடைய தன்மைகளில் அவனுக்கு நிகராக யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஹல் தஅலமு லஹு ஸமியா, பெயராக இருக்கட்டும், வல்லமையாக இருக்கட்டும், தன்மைகளாக இருக்கட்டும், அவனுக்கு நிகரானவர் யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கின்றான். அதே போன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் எல்லாம் அடிக்கடி ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனத்தை ஓதுவீர்கள். சூரத்துல் பக்ராவிலே இருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்தினுடைய 255வது வசனம் எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கும். ஆனால் அதிலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை பெரும்பாலான சகோதரர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே தன்னுடைய வல்லமையை, தான் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் அந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன்தான் ஜீவித்து இருப்பவன், அவன்தான் நிலைத்து இருப்பவன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், கடவுளாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை காக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு, அந்த இரட்சகனுக்கு
லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பீடிக்காது. சிறு தூக்கமும் கிடையாது, ஆழ்ந்த உறக்கமும் அவனுக்கு கிடையாது. அடுத்ததாக அல்லாஹ் மறுமையை குறித்து பேசுகின்றான். மந்தல்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த உலகம், இந்த வானமும் பூமியும், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கே உரியது என்று சொல்லிவிட்டு மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, மறுமையிலே அவன் அனுமதி இல்லாமல் யார்தான் அவனிடத்தில் பரிந்துரை செய்ய முடியும்? மறுமையை குறித்து அல்லாஹ் பேசுறான். மறுமையில யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கின்றானோ அவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுங்க? மறுமையில பரிந்து பேச முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் யார்தான் அங்கே சிபாரிசு செய்ய முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், படைப்பினங்களுக்கு முன்னால் உள்ளவையும் படைப்பினங்களுக்கு பின்னால் உள்ளவையும் அறிந்தவன் அவன்தான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவன் ஞானத்திலிருந்து, அவனுடைய இந்த ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய ஞானத்திலிருந்து யாரும் எதனையும் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அவன் யாருக்கு அறிவித்து கொடுக்கிறானோ அவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும், இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்றான்? சொல்லி காட்டுகின்றான். வசிய குர்சிஹு ஸமாவாதி வல் அர்த், வசிய குர்சிஹு ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய சிம்மாசனம் நிறைந்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, அவ்விரண்டையும் பாதுகாப்பது, எது? வானத்தையும் பூமியையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமமானதாக இல்லை என்று சொல்லிவிட்டு வஹுவல் அலியுல் அலீம், அல்லாஹ் உயர்ந்தவன், மிக்க மகத்துவம் மிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது ஆயத்துல் குர்சியினுடைய நேரடி பொருள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமைகளை குறித்தும் தன்னுடைய ஆற்றலை குறித்தும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்போ இஸ்லாமியர்களான நாம, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம, அல்லாஹ்வை பற்றி உண்டான அந்த அறிவு கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்ற அந்த அறிவு கொஞ்சமாவது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சில இந்த ஆயத்துக்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். அதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு இஸ்லாமியரிடத்திலே போய் அல்லாஹ் எங்க இருக்கிறான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எங்கும் நிறைந்திருக்கிறான் என்றெல்லாம் என்ன செய்வாங்க? சொல்லுவார்கள். ஆனால் திருக்குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான், அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான். ஒரு முஸ்லிமிடத்திலே எந்த ஒரு முஸ்லிமாவது, எந்த ஒரு நண்பர்களாவது, தோழர்களாவது யாரு கேட்டாலும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுங்க? அர் ரஹ்மான். குர்ஆனில் இருந்து நீங்க பதில் சொல்லலாம். குர்ஆன் சொல்லுது அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிசின் மீது அமைந்திருக்கிறான், அரிசின் மீது அமைந்திருக்கிறான் என்று நாம் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். இந்த அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்தவா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு முஹத்திஸீன்கள், இமாம்கள், தாபியின்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அரிசின் மேலே இருக்கிறான். இஸ்தவா என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்தவா என்று சொன்னால் அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான், அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய கருத்தை சொல்கின்றார்கள். இந்த அரிசி எங்க இருக்குது? 7 வானங்களுக்கு மேல இருக்குது. அல்லாஹ் அரிசில இருக்கிறான். இந்த அரிசி எங்க இருக்குதுன்னு கேட்டா 7 வானங்களுக்கு மேல இருக்கிறது. அரிசியுடைய கீழாகத்தான் சொர்க்கம் இருக்கிறது. அரிசிக்கு கீழே தான் சொர்க்கம். அரிசி 7 வானம், அரிசி, அந்த அரிசிக்கு கீழாகத்தான் என்ன இருக்குது?
சொர்க்கமே அமைந்திருக்கிறது என்று அஹ்லு சுன்னாவுடைய அக்கீதாவே அதான். கொள்கை என்ன அப்படிங்கன்னா, அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான், அரிசுக்கு கீழாக சொர்க்கம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முஹத்திஸ்களாக இருக்கக்கூடிய, ஹதீஸ்களை வல்லுநர்களாக இருக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போல திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனைவர்களும் சொல்லக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம யாரு நம்மள்கிட்ட கேட்டாலும் அவங்க அல்லாஹ் எங்கப்பா இருக்கிறான்னு கேட்டா, அல்லாஹ் ஆகிறவன் வானத்திற்கு மேலாக அரிசின் மீது இருக்கிறான் அப்படின்னு நினைச்சணும், பதில் சொல்லணும். இது அதே போன்று பார்க்கிறோம் நிறைய, அதாவது இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் அரிசின் மீது தான் இருக்கிறான், அல்லாஹ் வானத்தின் மீது தான் இருக்கிறான் என்பதற்குண்டான நிறைய ஆதாரங்களை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குர்ஆனை கொஞ்சம் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னா நிறைய நமக்கு விளக்கம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான் 32வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுல்லதி خلقஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தின் அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வானத்தையும் பூமியும் 6 நாட்களில் படைத்தான். வானத்தையும் பூமியும் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, 6 நாளில் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்பு அவன் அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மாசனத்தின் மீது அமைந்தான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 32வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் மேலே தான் இருக்கிறான் என்பதற்குண்டான ஆதாரங்களை உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான் என்று சொல்றாங்களே, அந்த கொள்கை இல்லாம இருக்கக்கூடாது. அல்லாஹ் வானத்தின் மீது இருக்கிறான், அரிசின் மீது இருக்கிறான் என்பதற்குண்டான ஆதாரத்திற்கு நாம திருக்குர்ஆனிலிருந்தே நிறைய எடுக்கலாம். திருக்குர்ஆனை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மேல தான் இருக்கிறான், அரிசின் மீது தான் அமைந்திருக்கிறான் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும். நீங்க அதே போல சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய 67வது அத்தியாயம் அதுல 16-17 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கேட்கிறான் கேள்வி, அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யஹ்ஷிப பிக்குமுல் அர்த ஃபஇதா ஹிய தமூர். வானத்தின் மேலே உள்ளவன் யாரு? அல்லாஹ். அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யஹ்ஷிப பிக்குமுல் அர்த ஃபஇதா ஹிய தமூர். வானத்தில் மேலே உள்ளவன் உங்களை பூமியில் புதையுற செய்வதில் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? வானத்தில் மேலே இருக்கிறான் அல்லாஹ், நீங்க செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்காக உங்களை பூமியில புதைக்க மாட்டான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதிலிருந்து நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அவன் நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனம் பேசுகிறது. அப்ப அந்த குர்ஆன் வசனத்தை நாம பார்க்கின்ற பொழுது அங்க என்ன வருதுன்னா, வானத்தின் மேலே இருப்பவன். அப்ப வானத்திலே இருப்பவன் உங்களை பூமியிலே புதையுற செய்வதிலிருந்தும் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போன்று கேட்கின்றான், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அயுர்சில அலைக்கும் ஹாசிபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர். வானத்தில் மேலே இருப்பவன் உங்களுக்கு கல்மலையை பொழி வைப்பதிலிருந்து நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அவன் நினைச்சா தண்ணீர் மலை இல்ல கல்மலையை கூட பொழி வைப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், ஒரு எச்சரிக்கையை செய்கின்றான். ஃபஸதஅலமூன கைஃப நதீர், அதாவது அந்த எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றெல்லாம் இப்படி வசனங்கள் பேசுகிறது. இந்த வசனத்துல சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னா, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்துக்கு மேலே இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அதே போன்று பாருங்க 16வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனம், குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃஅலூன மா யுமரூன். வானவர்களாகிய அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு மேலே உள்ள இரட்சகனை அஞ்சுகின்றார்கள். ஃபௌக்னா என்னது? மேலே. மேலனா இது வானம் தானே. யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், வானவர்களான அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு மேலே உண்டான அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்கள். வ யஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு எதை ஏவப்பட்டதோ அதை செய்து முடிக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல சொல்லி காட்டுறான். அப்ப இங்கே நாம என்ன பார்க்கிறோம், அல்லாஹ் வானத்தின் மேல் இருக்கிறான் என்பதை நாம பார்க்கிறோம். அதே போல பாருங்களேன், இன்னொரு அருமையான உதாரணம், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான்னு சொல்லல. முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் கூட அவங்க பேசுகின்ற பொழுது
ஏகத்துவ பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் மேலே இருக்கிறான், அரிசின் மீது இருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ற செய்தியை குர்ஆனிலிருந்து நமக்கு விளங்கலாம். என்ன 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 அது ஆயத்து என்று கேட்டால் 40வது அத்தியாயம் 36வது வசனம் 37வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிரௌன் இருக்கான் பாத்தீங்களா, ஃபிரௌன் அவன் என்ன செய்யறான், ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னவன், நான் தான் ரப்புகளுக்கெல்லாம் பெரிய ரப்பு, ரப்புகளுக்கெல்லாம் பெரிய ரப்பு அப்படின்னு சொன்னவன். அப்ப அவன் பெரிய பணக்காரனாகவும் இருந்தான், பெரிய வசதி படைத்தவனாகவும் இருந்தான், பெரிய அரசன். அப்ப அவனுடைய மந்திரியான ஹாமான் ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட சொல்றான், நீ ஒரு கோபுரத்தை எழுப்பு, நீ ஒரு கோபுரத்தை எழுப்பு, இந்த மூசாவுடைய இறைவனை நான் போய் பார்த்துட்டு வரேன். குர்ஆன்ல வருது, வகால ஃபிரௌனு யா ஹாமான் உப்ரிலி சரஹல் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப் அஸ்பாப் அஸ்-ஸமாவாதி ஃபஅத்தல இலா இலாஹி மூசா வ இன்னி லஅظنஹு காதிபா. மூசாவுடைய ரப்ப நான் போய் பார்க்க போறேன், அதனால மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை எழுப்பு. அவர் வானத்தில் இருக்கு. அப்போ அவர் பொய் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். யாரு? மூசா போய் இன்னி லஅظنஹு காதிபா. அந்த மூசா அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு சொல்றாருல்ல, அவர் பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன், அதனால ஒரு கோபுரத்தை எழுப்பு, நான் போய் அவங்க போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யாரு? ஃபிரௌன் தன்னுடைய மந்திரியான ஹாமானிடத்தில் சொன்னான் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப என்ன வழங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? இந்த வசனத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கின்றோம். இப்படி நிறைய வசனங்களை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். குர்ஆனில் மாத்திரம் அல்ல சகோதரர்களே, அல்லாஹ் வானத்தின் மீது இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பு, அதனால இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். அப்போ அல்லாஹ் வானத்தின் மீது இருக்கிறான் என்பது குர்ஆனுடைய வசனம் மாத்திரம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் மேலே இருக்கிறான், அரிசின் மீது அமைந்திருக்கிறான் என்ற செய்தியை பல்வேறு கட்டங்கள்ல நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பாருங்கள், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமன் நாட்டிலிருந்து ஒரு தங்க கட்டி அவங்களுக்கு வருது, ஒரு தங்க பிஸ்கட் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஜகாத்து பொருளோ அல்லது அன்பளிப்பு வந்தா யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையில 3 நாளைக்கு மேல எதையும் வச்சிருக்க மாட்டாங்க, உடனே என்ன செஞ்சிருவாங்க, பகிர்ந்து கொடுத்துருவாங்க. அப்ப யமன் நாட்டிலிருந்து ஒரு தங்க பிஸ்கட் வருது, தங்க கட்டி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு தேவை என்று பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள். அப்ப அதுல ஒரு 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க. அந்த தங்க கட்டியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துடுறாங்க. பிரிச்சு கொடுத்த பிறகு ஒரு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுக்கு வருது. என்ன? ஒரு சஹாபி சொல்லி விடுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த 4 பேரை விட நாம் தான் அதை வாங்குவதற்கு தகுதியானவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம நமக்கு கொடுக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறார், அந்த சஹாபி பேசி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது காதுல விழுகுது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா தஅமுனூனி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அலா தஅமுனூனி, என்னை நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா, என்னை நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? வான மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடியவன் என்னை நம்புகின்றான். எப்படி? என்னை நீங்கள் நம்பவில்லையா? வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றேன். யஅதினி ஹபுரு ஸமாஇ ஸபாஹன் வ மஸாஅன், எனக்கு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்ன செய்தியே இது புகாரியில 431வது ஹதீஸாக இது இடம்பெற்று இருக்கிறது. அப்ப நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல பாருங்களேன், இன்னொரு ஹதீஸ், இதுவும் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், 7422வது ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிட்டான், படைப்பினங்களை எல்லாம் படைச்சு முடிச்சிட்டான். படைத்து முடித்ததற்கு பின்னால தன்னுடைய அரிசின் மீது, தன்னுடைய
தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அரிசின் மீது அல்லாஹ் ஒரு வார்த்தையை எழுதுறானாம். இது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னல்லாஹ லம்மா கலல் ஹல்க கதப இன்தஹு ஃபௌக அர்ஷிஹி இன்ன ரஹமதி சபகத் கலபி. அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து முடித்ததற்கு பின்னால அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அரிசிற்கு மேலாக, அரிசி இருக்கு, அந்த அரிசின் மேல அல்லாஹ் என்ன செய்யறானா ஒரு எழுத்து எழுதுறானா, இன்ன ரஹமதி சபகத் கலபி, என்னுடைய கருணை இருக்கிறதே, என்னுடைய ரஹமத் இருக்கிறதே, அது என்னுடைய கோபத்தை முந்தி விட்டது. நான் அதிகம் கோபப்படுவனா அதிகம் கருணை உடையவனாக இருக்கிறானா என்று சொன்னால் நான் அதிகம் கருணை உடையவனாக இருக்கிறேன். சபக்கத்து ரஹமத்தி, அதாவது என்னுடைய அந்த சபக்கத்து கலபி, என்னுடைய ரஹமத் இருக்கிறதே என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது என்று அல்லாஹ் அரிசுக்கு மேலாக எழுதினான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் அரிசி கிட்ட இருக்கிறான், அல்லாஹ் அரிசின் மீது அமைந்திருக்கிறான் என்பதையும் கூட நாம் என்ன செய்யறோம், இந்த ஹதீஸின் மூலமாக பார்க்கிறோம். இதே போன்று பாருங்களேன், ஒரு சஹாபி முஆவியா பின் ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இது. அவரிடத்தில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு அடிமை பெண் ஒருத்தி இருந்தார். யார்கிட்ட? முஆவியா பின் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி இடத்துல ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு அடிமை பெண்மணி. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தவறு செய்து விடுகிறாள், கடுமையாக அடிச்சிடுறாரு அந்த சஹாபி அந்த பெண்மணியை. கடுமையாக, அடிமை தானே, அந்த காலத்தில் அடிமைகளை அடித்துக் கொண்டிருந்தாங்க இல்லையா, கடுமையாக அடித்து விடுகிறார். அடித்ததற்கு பின்னால் கொஞ்சம் சங்கடப்படுறாரு, என்ன நம்ம இவ்வளவு கோவப்பட்டு அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நான் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அடிமை பெண்மணி இருந்தா, அவ ஏதோ தவறு செஞ்சுட்டா, நான் கொஞ்சம் கடுமையா அடிச்சிட்டேன், அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது, நான் அவளை என்ன செஞ்சிருந்தோமா, உரிமை விட்டு விட்டுட்டுமா, விடுதலை செஞ்சு விட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை நீ கூட்டு வா அப்படின்றாங்க. அந்த பெண்மணியை என்னிடம் அழைத்து வான்றாங்க. அந்த பெண்மணி வரா. வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி இடத்துல கேட்கிறாங்க, சோதிக்கிறாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான் சொல்லு பாப்பான்னு சொன்னோன்னே அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ் வானத்துல இருக்கிறான்னு சொல்றாங்க. நான் யாரு, நீங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவள் மூமினான பெண்மணி, இவளை விடுதலை செய்து விடுங்கள், இவள் மூமினான பெண்மணி, இவளை விடுதலை செய்து விடுங்கள் சொன்னாங்க. இதுல என்ன நமக்கு வழங்குது? அப்ப அந்த பெண்மணியிடத்தில் அல்லாஹ் எங்க இருக்கிறான் கேட்ட பொழுது அவள் சொன்ன பதில் என்ன? அல்லாஹ் மேலே இருக்கிறான், அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்று சொன்ன பொழுது சரியான பதில் என்பதை ஆமோதித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இவள் மூமினான பெண்மணி, இவள் என்ன செஞ்சிருங்க, விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு சொன்ன செய்தியை நாம் என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதே போன்று பாருங்களேன், நிறைய நீங்க அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான், அல்லாஹ் வானத்தின் மீது இருக்கிறான் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால என்ன செய்யறாங்க, ஒரு இறுதி ஹஜ்ஜின் போது ஒரு பேருரை நிகழ்த்துறாங்க. அந்த பேருரையின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெரிவித்து விட்டேனா? ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எதையெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் எங்களுக்கு எத்தி வைத்து விட்டீர்கள் என்று யோகபித்த முறையாக என்ன செய்யறாங்க, சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க. அப்போ கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மேல கையை காட்டி யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சி என்று சொல்லி மேல கையை உயர்த்தி காட்டினார்கள் என்ற செய்தியும் கூட நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்பவன் அரிசின் மீது அமைந்திருக்கிறான், வானத்தின் மீது அமைந்திருக்கிறான் என்பதை இதுவும் ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற பொழுது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற பொழுது, உங்களுக்கு சொர்க்கத்தை கேட்கின்ற பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான அந்த சொர்க்கத்தை கேளுங்க. நீங்க துஆ கேட்கின்ற பொழுது கூட நீங்க சாதாரண யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்காதீங்க. நீங்கள் துஆ கேட்கின்ற பொழுது யா அல்லாஹ் சொர்க்கங்களிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விட்டு கேளுங்க. ஏன்னா அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நாம சிந்தித்து பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் அரிசின் மீது தான் உள்ளான் என்பதை நம்புவது இருக்கிறது, அல்லாஹ் அரிசின் மீது தான் இருக்கிறான் என்பதை நம்புவது இருக்கிறது. இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அடிப்படையான கொள்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹை பற்றி உண்டான
ஒரு சின்ன அறிவாவது நமக்கு என்ன இருக்கணும். அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் சாதாரண மாற்றம் அல்ல, நம்முடைய வாழ்வையே ஏற்றமடைய செய்துவிடும். உண்மை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், வாழுகின்ற மக்கள் எல்லாம் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் உயிருடன் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி உண்டான ஞானம் எவரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள்தான் உயிருள்ளவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார். திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 122வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவமன் கான மைத்தன் ஃபஅஹ்யைனாஹு, அவமன் கான மைத்தன் ஃபஅஹ்யைனாஹு, இறந்து விட்டிருந்த ஒரு மனிதனை நாம் உயிர் பெற்று எழுவச் செய்தோம், இறந்து விட்டிருந்த ஒருவனுக்கு நாம் உயிர் கொடுத்தோம். வஜஅல்னா லஹு நூரா, அவனுக்கு நாம் பின்னர் ஒரு ஒளியையும் தந்தோம். யம்ஷி பிஹி ஃபின்னாஸ், அதை கொண்டு அவன் மனிதர்களுக்கு மத்தியிலே நடமாடுகிறான். இறந்து விட்டிருந்த ஒருவனை நாம் உயிர் பெற்று எழச் செய்தோம். வஜஅல்னா லஹு நூரா, அவனுக்கு ஒளியையும் தந்தோம், அந்த ஒளியின் மூலமாக அவன் மக்களுக்கு மத்தியிலே நடமாடுகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வியை எழுப்பி பேசுகின்றான். கமம் மஸலுஹு ஃபில் துலுமாத்தின் லைஸ பிகாரிஜின் மின்ஹா, இப்படிப்பட்டவனும் இருளிலே சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் இருப்பவனும் சமமானவர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒண்ணுமே இல்லாம இருந்தான், அவனுக்கு நம்ம உயிரை கொடுத்தோம், நூரை கொடுத்தோம், அந்த நூரின் மூலமாக அவன் நடமாடிக்கொண்டிருக்கின்றான். இவனும் இருளிலே சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறார்களே, இவர்களும் சமமானவர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்படியானால் அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள், ஆனால் ஒளி இல்லாமல் இருக்கிறார்கள். யார் அல்லாஹை பற்றி அறிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒளி இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹை பற்றி அறியாதவனாக இருந்தால் அவன் உயிரற்ற பிணத்திற்கு சமம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் நிலை, இஸ்லாமிய சகோதரர்களின் நிலை, திரைப்பட நடிகர்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு கூட தன்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறதா இல்லையா? திரைப்பட நடிகர்களை பற்றிய அறிவு இருக்கிறது. அவன் எங்கே பிறந்தான், அவன் எத்தனை படங்களிலே நடித்தான், யாருடன் நடித்தான் என்ற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவு இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய வல்லமை என்ன தெரியல. முஸ்லிம் என்று சொல்லுகின்றோம். இது தெரியாததின் விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு அல்லாஹ்வின் பெயர்கள் எல்லாம் பாழ்படுத்தப்படுகிறது, தவறாக பயன்படுத்தப்படுகிறது, பிழைப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. தல்சுமாத் என்று சொல்லக்கூடிய தகடு போடுவதற்கும் தாயத்து கட்டுவதற்கும் அவைகள் எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பெயரை 100 தடவை ஓதுங்கள், இந்த பெயரை 1000 தடவை ஓதுங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்களே. காரணம் என்ன? அல்லாஹ்வின் வல்லமை தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய மகத்துவம் தெரியவில்லை, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. இதுதானே உண்மை. ஒரு மூமினாக இருப்பானையானால், ஒரு முஸ்லிமாக இருப்பானையானால் அல்லாஹை பற்றிய அறிவு இருக்க வேண்டும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்ற அந்த அறிவு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிவது என்பது அறிவீனம் அல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வை அறிவது என்பது அறிவீனம் அல்ல, அதுதான் அறிவின் உச்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
படைத்தவனை அறிந்து கொள்வதுதான் அறிவின் உச்சம். எப்படிப்பட்டவன் அவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரபியில, அதாவது உத்தரவு போடுபவரை தெரிந்து கொண்டால் உத்தரவுகள் எல்லாம் எளிதாகிவிடும். யாரு உத்தரவு போடுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உத்தரவுகள் எல்லாம் எளிதாகிவிடும். அப்ப அல்லாஹ் யார் என்று நாம் அறிந்து கொண்டால் அல்லாஹ்வின் கட்டளைகள் எல்லாம் நமக்கு லேசாகிவிடும், இல்லையா? அல்லாஹ்வை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்விலே பல மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ்வை அறிந்தால் அல்லாஹ்வை நாம் நேசிப்போம். அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ்வை நாம் அஞ்சுவோம். அல்லாஹ்வை அஞ்சுவதற்கும் மற்றவர்களை அஞ்சுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எதிரியை அஞ்சி அவனை விட்டு விரண்டோடுவோம். ஆனால் அல்லாஹ்வை அஞ்சினால் அவனோடு நெருக்கத்தில் இருப்போம். அல்லாஹ்வை அஞ்சினால் அவனுடைய நெருக்கத்தில் இருப்போம். சகோதரர்களே, அல்லாஹ்வை அறிந்தவனாக இருந்தால் மரணத்தை பயப்பட மாட்டான். அல்லாஹ்வை அறிகின்ற பொழுது மரணம் கூட அவனுக்கு சாதாரணமாக தெரியும். அல்லாஹ்வை அறிந்தால் சோதனைகள் கூட அவனுக்கு சுகமாக இருக்கும். சகோதரர்களே, சோதனைகள் கூட சுகமாக இருக்கும். அல்லாஹ்வை அறிந்து கொண்டதின் மூலமாக சிலருடைய வாழ்விலே ஏற்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வை அறிந்து கொண்டதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்விலே ஏற்பட்ட சில நிகழ்வுகளை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபி, பெரும் செல்வந்தர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அம்மார், யாசீர், பிலால், ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை போன்று இவர் துன்புறுத்தப்படவில்லை. சொகுசாகத்தான் இருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவினாலும் கூட உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரும் கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் மக்காவிலே இருக்கின்ற பொழுது வலீத் இப்னு முகைரா என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய பாதுகாப்பிலே இருந்தார்கள். உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் கூட யாருடைய பாதுகாப்புல? மக்கா குறைஷிகளின் தலைவரில் ஒருவரான வலீத் இப்னு முகைரா என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய பாதுகாப்பில உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் மீது யாரும் கை வைப்பதற்கு அஞ்சினார்கள். ஒரு கட்டத்தில் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த தாருல் அர்கம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா ஏழை சஹாபாக்கள் எல்லாம், பலவாறு துன்புறுத்தப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இவர் எந்தவித துன்பத்தையும் அடையல, ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிறாரு. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் பல துன்பங்களை அறிந்தார்கள். பிலால், அம்மார், யாசீர், ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பெருமானார் இடத்திலே அல்லாஹை பற்றி அறிந்து கொள்கின்றார்கள். அறிந்து கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்கி விட்டார்கள். விளைவு என்ன தெரியுமா சகோதரர்களே? விளைவு என்ன தெரியுமா? நேராக வராங்க, வலீத் இப்னு முகைராட்ட வராங்க. உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, இதுவரைக்கும் உன் பாதுகாப்புல நான் இருந்தேன், உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. உடனே வலீத் சொன்னா, உஸ்மான், என்னுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நீ கடுமையா துன்புறுத்தப்படுவா. அதனால என்னுடைய பாதுகாப்பை நீ அலட்சியம் செஞ்சிடாத, என்னுடைய பாதுகாப்பை நீ அலட்சியம் செஞ்சிடாத என்றெல்லாம் சொன்னான். அதெல்லாம் காதல வாங்கிக்கல. நேரா போறாங்க, காபத்துல்லாவுக்கு போறாங்க. போய் நான் வலீதின் பாதுகாப்பில் இருந்து நீங்கி விட்டேன் என்று பிரகடனம் செய்கிறாங்க. வலீதின் பாதுகாப்பில் இருந்து நான் என்ன செஞ்சுட்டேன்?
நீங்கி விட்டேன், இப்ப நான் தனி ஆளு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய குறைஷிகள் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அங்கே ஒரு கவிதை பாடக்கூடிய ஒரு கவிஞர், பொதுவாகவே இந்த அரபுகளுக்கு ஒரு ஈடுபாடு எது அப்படின்னா இந்த கவிதையின் மீதும் கவிஞர்கள் மீதும் ஈடுபாடு இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் ஒரு கவிஞர் லுபைத் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த கவிதையை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே இந்த உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு தஆலா அவங்க போய் அந்த கவிதையெல்லாம் குறை சொல்றாங்க. கவிதையெல்லாம் குறை சொல்லி அந்த நேரத்தில் ஏகத்துவத்தை சொல்றாங்க. இதெல்லாம் பொய், அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏகத்துவத்தை பேசுறாங்க. கூடியிருந்த குறைஷிகளுக்கெல்லாம் கோபம் தலைக்கு மேல ஏறி கண்ணா முன்னாடி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, உஸ்மான் இப்னு மதூன் ஏன்னா ஏற்கனவே வலீதுடைய பாதுகாப்புல நீங்கிட்டேன்னு சொல்றாரு, இப்ப ஏகத்துவத்தை வேற சொல்றாரு, கவிதை வேற குறை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தாறுமாறா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாறுமாறாக அடிக்க ஆரம்பிச்சா எந்த அளவுக்கு அடித்து விட்டார்கள் என்று சொன்னால், அவங்க அடிச்ச அடியில அவருடைய ஒரு கண் கிழிந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஒரு கண் கிழிந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்து வலிது சிரிச்சிட்டு இருக்கிறான். அந்த கூட்டத்தில் வலிது இருக்கிறான், வலிது இப்னு முகைரா சிரிச்சிட்டு இருக்கிறான். ஏன்பா அப்பயே நான் சொன்னா இல்லையா, என்னுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்கி விட்டா இப்படிலாம் துன்புறுத்தப்படுவா என்று சொல்லி அதை போய் நீ அலட்சியம் செஞ்சியே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், சுபஹானல்லாஹ். சின்ன துன்பத்தை கூட அடைந்து கொள்ளாத இஸ்லாத்தில் இருக்கின்ற பொழுது சின்ன துன்பத்தை கூட அடைந்து கொள்ளாத உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு துன்பங்களை, ஒரு கண் கிழிந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், அல்லாஹுக்காக என்னுடைய ஒரு கண் தானே போயிருக்கிறது, இன்னொரு கண்ணும் கிழிந்திருந்தால் கூட அல்லாஹுக்காக அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொன்னார்கள். விளைவு என்ன? எதனால் இந்த ஒரு உந்துதல் ஏற்பட்டது? அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொண்டதால், அல்லாஹ்வை பற்றி உண்டான அந்த ஆற்றல் அவர்களிடத்தில் வந்ததால், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்ந்து கொண்டதால், ஒரு கண் கிழிந்தால் என்ன, இன்னொரு கண்க்கு அல்லாஹுக்காக கிழிப்பதற்கு, அல்லாஹுக்காக காயமடைவதற்கு தயாராக இருக்கிறது. ஆம் சகோதரர்களே, அல்லாஹை பற்றி அறிந்தால் நமக்கு எதுவும் சிரமமாக இருக்காது. அல்லாஹுடைய மகத்துவத்தை அறிந்தால் நமக்கு எதுவும் சிரமமாக இருக்காது. இன்றைக்கு அல்லாஹை பற்றி உண்டான அறிவு இல்லாததால் தான், அல்லாஹை பற்றி உண்டான அந்த ஞானம் இல்லாததால் தான் நமக்கு ஐவேளை தொழுகை சிரமமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் சிரமமாக இருக்கிறது. காலையில் சுபஹ் தொழுகை எழுவதற்கு நமக்கு சிரமமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவு இல்லாததினால் தான் இன்றைக்கு நாம் நம்முடைய ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதற்கு நமக்கு சிரமமாக இருக்கிறது. இஸ்லாத்தில் கூறப்பட்ட எல்லா கட்டளைகளும் சிரமமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹை பற்றி உண்டான அறிவு நம்மள்கிட்ட இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளல, அதுதான காரணம். அல்லாஹை விளங்கி கொண்டால் இந்த மார்க்கம் ரொம்ப லேசுங்க. இந்த மார்க்கம் ரொம்ப லேசு. அல்லாஹ் என்ன சொல்றான்? மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியே நீங்கள் துன்பத்திற்கு ஆளாக வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைக்கவில்லை. இல்லா தذ்கிரத்தன் லிமன் யக்ஷா, பயபக்தி உடையவர்களுக்கு தذ்கிரா, உபதேசமாகத்தான் இதை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அல்லாஹை பற்றி உண்டான அந்த அறிவு இருந்தால், அல்லாஹை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு இந்த மார்க்கம் மிக மிக லேசு, சிரமமானதாக இருக்காது. அன்புக்குள்ள சகோதரர்களே, அல்லாஹை அறிந்து கொண்டால் நாம் உயர்வு அடைவோம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வரலாறு நெடுகிலும் நீங்க பார்க்கலாம். எத்தியோப்பியாவில் இருந்து வந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயர்ந்து நின்றார்கள். அதே நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய அபூ ஜஹல் இழிநிலையை அடைந்தான். காரணம் என்ன? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்கள், அபூ ஜஹல் அறியல. ரோம் நாட்டிலிருந்து வந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயர்ந்து நின்றார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் மக்காவிலேயே வசித்த அபூ லஹப் அல்லாஹ்வால் இழிவுபடுத்தப்பட்டான்.
பாரசீகத்தில் வந்த சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மங்கா புகழ் பெற்று நிற்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் மதீனாவில் வசித்து வந்த முனாஃபிக்கினுடைய தலைவனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை நயவஞ்சகனின் தலைவனாக மாறினான். காரணம் என்ன? அல்லாஹ்வை அவன் அறியவில்லை. அல்லாஹ்வை அறிந்தால் சகோதரர்களே, அல்லாஹ்வை அறிந்தால் நமக்கு இந்த மார்க்கும் ரொம்ப ரொம்ப லேசு. அல்லாஹ் நம்மை உயர்த்தி விடுவான். உலகில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் படைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மனுஷனுக்காக படைச்சா நம்ம நினைக்கிறோம். 2 நோக்கத்துக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்து இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்ற அந்த உணர்வு வர வேண்டும். ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லோரும் மரணித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் மாத்திரம்தான் பாக்கியாக இருப்பார் என்ற அந்த உணர்வு வர வேண்டும். உலகத்தில் நாம் தண்ணீர் குடிக்கின்ற பொழுது, தண்ணீரை அருந்துகின்ற பொழுது இந்த தண்ணீரை தந்தவன் யார், இந்த தண்ணீர் எப்படி வந்தது என்பதை சிந்திக்க வேண்டும். உலகத்தில் அனைத்து மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, அதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை உணர்ந்து கொள்வதற்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? குல் அரஐதும் மின் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமன் யஅதீகும் பிமாஇன் மஈன். தண்ணீரை நீங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த தண்ணீர் கிணற்றிலிருந்து வற்றி விட்டால், உள்ளுக்குள் போய்விட்டால் மீண்டும் அதை கொண்டு வருபவன் யார் என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். எதற்காக? அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எத்தகைய ஆற்றல் உடையவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய வசனங்களை எல்லாம் நமக்கு இறக்கி காட்டுகின்றான் சகோதரர்களே. அதனால அல்லாஹை பற்றிய அறிவை அறிந்து கொள்வதற்காக நாம் கொஞ்சம் முயற்சி செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வை அறிந்தவரின் முடிவு, அல்லாஹை பற்றிய அறிவு நமக்கு வந்துவிட்டால், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்ற அந்த அறிவு நமக்கு வந்துவிட்டால் நம்முடைய முடிவு சுவனமாகத்தான் இருக்கும். நம்முடைய முடிவு சுவனமாகத்தான் இருக்கும். வரலாற்றிலே ஒரு சம்பவம் முடித்துக் கொள்கிறேன். வரலாற்றிலே ஒரு சம்பவம். ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 18 வயது நிரம்பிய வாலிபர், டீனேஜ்காரர். அல்லாஹ்வை அறிந்து கொண்டார். ஒரு நாள் காலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிசாவை பார்த்து, கைஃப அஸ்பஹத யா ஹாரிஸ், ஹாரிசாவே இன்றைய காலை பொழுது எப்படி என்று கேட்கிறார்கள். எப்படி இருக்கிறாய்? நலம் விசாரிக்கிறாங்க. எப்படி இன்றைய காலை பொழுது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லோரையும் நலம் விசாரிப்பதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிசாவை விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் சொன்னார், அஸ்பஹத்து முஃமினன் பில்லாஹி ஹக்கா, உண்மையாலுமே இன்றைய காலை பொழுதில் நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டேன் சொல்றார். அஸ்பஹத்து முஃமினன் பில்லாஹி ஹக்கா, உண்மையாலுமே இன்றைக்கு நான் அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னார். மாதா தக்கூல் யா ஹாரிஸ், என்ன சொல்ற யா ஹாரிஸ்? உம்புரு மாதா தக்கூல், என்ன சொல்றது யோசித்து சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆம் யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் சொல்கிறார், அஸ்ஸப்து நஃப்ஸி அனி துன்யா, என்னுடைய உள்ளம் துன்யாவை புறக்கணித்து விட்டது. துன்யாவே தேவையில்லை எனக்கு. இரவெல்லாம் நின்று வணங்குகின்றேன், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறேன். அல்லாஹ்வுடைய அரிசுக்கு அருகாமையில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே இன்பமாக இருப்பதை என் கண்களால் பார்க்கிறேன். நரகவாசிகள் நரகத்திலே கூச்சலிடுவதை என்னுடைய காதுகளால் கேட்கின்றேன். யா ரசூலல்லாஹ்,
இதுதான் இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்று சொல்கிறார். யார்? ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாரிஸா, ஈமான் என்றால் என்ன என்பதை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள், ஈமான் என்றால் என்ன என்பதை நீங்கள் சுவைத்து விட்டீர்கள், தெரிந்து விட்டீர்கள், அதிலேயே நிலைத்திருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலேயே நிலைத்திருந்தார். பத்ர் களம், பத்ரிலே எங்கிருந்தோ ஒரு அம்பு பாய்ச்சி அவர் ஷஹீதாகி விடுகிறார். மக்களுக்கு மத்தியிலே ஒரு பீதி, ஒரு ஐயம், ஒரு சந்தேகம், ஹாரிஸா ஷஹீதா ஷஹீத் இல்லையா? எங்கிருந்தோ ஒரு அம்பு பாய்ச்சி அவர் இறந்து விடுகிறார், இவர் ஷஹீதா ஷஹீத் இல்லையா அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஹாரிஸாவுடைய தாயார் வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க, கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ், அலா துஹத்தஸினி அன் ஹாரிஸா, அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஹாரிஸாவை பற்றி என்ன, அவருடைய நிலைமை என்ன? அவர் கொல்லப்பட்டு விட்டார், அவர் சொர்க்கத்தில் இருந்தால் எனக்கு சந்தோஷம், அப்படி இல்லை என்று சொன்னால் நான் அவருக்காக துவா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா உம்மு ஹாரிஸா, இன்னஹா ஃபீ ஜினானின் ஃபில் ஜன்னா வ இன்ன இப்னக அஸாபில் ஃபிர்தௌஸில் அலா. சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உம்மு ஹாரிஸாவை பார்த்து சொல்றாங்க, ஹாரிஸாவுடைய தாயாரை பார்த்து சொல்றாங்க, ஹாரிஸாவின் தாயாரே, சொர்க்கம் என்ன ஒன்றுதான் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? சொர்க்கம் நிறைய இருக்குது, சொர்க்கம் நிறைய இருக்கிறது. உன்னுடைய மகன் ஹாரிஸா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்தரமான சொர்க்கத்திலே இருக்கிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி இந்த அந்தஸ்து கிடைத்தது? ஹாரிஸாவுக்கு எப்படி இந்த அந்தஸ்து கிடைத்தது? அல்லாஹ்வை அறிந்து கொண்டார், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை புரிந்து கொண்டார், அல்லாஹ்வை அஞ்சினார், அல்லாஹ்வுக்கு பயந்தார், அல்லாஹ்வுடைய வல்லமை என்னவென்று புரிந்து கொண்டார், அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து கொண்டார். பத்ரிலே போய் ஷஹீதாகி விட்டார், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு போய் விட்டார். சுப்ஹானல்லாஹ். இந்த நிலைத்தான் வர வேண்டும் சகோதரர்களே, இந்த அச்சம் தான் வர வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொண்டால் இந்த உலகத்திலே எதுவும் சாதாரணமாக நமக்கு போய்விடும், எதுவும் சாதாரணமாக போய்விடும். இன்றைக்கு மரப்பலகைக்கு இருக்கக்கூடிய, மரக்கட்டைக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சம் கூட நம்மிடத்தில் இல்லை. அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற பொழுது மரக்கட்டை அஞ்சியது, மரக்கட்டை இருக்குல்ல, இந்த கட்டை அஞ்சியது என்று வரலாறிலே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே மிம்பர் படியின் மீது நின்று கொண்டு, ஒரு கட்டையின் மீது நின்று கொண்டு உரை நிகழ்த்துகிறார்கள். மறுமையை குறித்து உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே இந்த பூமி வானம் அனைத்தையும் சுருட்டி தன்னுடைய கைகளிலே வைத்துக் கொள்வான். கைகளிலே வைத்துக் கொண்டு அரசன் எங்கே என்று கேட்பான். அரசன் எங்கே? இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது நான் தான் அரசன் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அதே போன்று எனக்குத்தான் கண்ணியத்திற்குரியவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். இப்படி மிம்பர் படியின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயரையும் சொல்லி சொல்லி பேசுகின்ற பொழுது அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த மரக்கட்டை இருக்கிறதே, அந்த மிம்பர் படி இருக்கிறதே, அது நடுங்கிக் கொண்டிருந்தது. மிம்பர் படி நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரட்டி போட்டு விடுமோ, கீழே தள்ளி விடுமோ என்பதை போன்று ஆடிக்கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது மரக்கட்டை குலுங்கியது என்று சொன்னால், மனிதனாக இருக்கக்கூடிய நாம் படைத்தனுடைய பெயரை கேட்கின்ற பொழுது அந்த அச்சம் வர வேண்டாமா? இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹை பற்றி அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்விலே
மிகப்பெரிய ஒரு ஏற்றத்திற்கு போவோம். இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அல்லாஹுடைய அந்த திருநாமங்களை குறித்தும் அவன் எப்படிப்பட்டவன் போன்ற செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடராக அறிந்து கொள்ளலாம். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்குண்டான நல்ல நசீபை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.